வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டையில் நிறைய வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி நான் உள்ள பூரணமாக எள்ளு யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவோடு சேர்த்து நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பச்சரிசி மாவு நான் வீட்டிலேயே கழுவி காய வச்சு அரைச்சது. நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. தண்ணி நிறைய விட்டிங்கன்னா தளதளன்னு ஆகிடும். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 2 சின்ன ஸ்பூன் நல்லெண்ணெய் அதையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் தேவையில்லை அப்படின்னா நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கையில் தண்ணி வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா அது கையில் ஒட்டவே ஒட்டாது. இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். அடுத்து நம்ம உள்ள அந்த பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் எள்ளு, கருப்பு எள்ளு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எள்ளு பொரியிற வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. அதை ஆறட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எள்ளு மட்டும் போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு மிக்ஸியை ரொம்ப நைஸாக இல்லாமல் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், குறகுறப்பாக இருக்குது. ரொம்ப அரைச்சிங்கன்னா எண்ணெய் விட்ட மாதிரி ஆகிடும். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், பொடி பண்ண வெல்லம் அதையும் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்து இதையும் மிக்ஸியை கண்டினியூஸாக விடாமல் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா அந்த குறகுறப்பாக இருக்கும். இப்போ வெல்லத்தோடு சேர்த்து அந்த எள்ளும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக இருக்குது. நம்மளோட உள்ளே வைக்கிற அந்த பூரணம் ரெடி ஆகிடுச்சு. மேல் மாவும் ரெடியாக இருக்குது. கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்க பாருங்கள். நம்ம அந்த எள்ளு பொடியை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வைக்கிற அந்த பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. சரி, கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஒரு பாலித்தீன் கவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக உங்களுக்கு எந்த சைஸ் கொழுக்கட்டை தேவையோ அந்த சைஸ் மாவு எடுத்து நல்லா அந்த மாதிரி தட்டிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கோங்க. செஞ்சு வச்சுருக்கிற அந்த எள்ளு பூரணத்தை உள்ளே வச்சு மூடிடுங்க. மூடிட்டு லைட்டாக கையால் அந்த கார்னர் சைட்லலாம் தட்டி விட்டிங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இன்னொன்று எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ் மாவு எடுத்து தட்டிட்டு அது உள்ளே அந்த எள்ளு பூரணத்தை உள்ளே வச்சுட்டு மூடிடுங்க. அந்த கார்னர் சைடில் மட்டும் கொஞ்சம் விரலை வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேகும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த வெள்ளத்தில் மெல்ட் ஆகி கொழுக்கட்டை உடஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கொழுக்கட்டை உடையாமல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இந்த மாதிரி ஒரு இட்லி வேக வைக்கிற ஒரு பாத்திரத்தில் முன்னாடி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இட்லி தட்டில் துணி போட்டு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சு ஒரு 7 to 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றியாச்சு. பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இந்த உடஞ்சி போகாமல் நல்லா முழுசாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.